நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1/5/2025க்கான ராசி பலன்கள். இன்று விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதம் வியாழக்கிழமை. அனைவருக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு மேலோங்கட்டும், உழைப்பு கூடி உங்கள் வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாக இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று நல்ல நேரமாக காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தயலம். திதி இன்று மாலை 4:49 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:26 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று அதிகாலை 5:56 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:26 வரை விசாகம், பின்பு அனுஷம். மேஷம் ராசினியர்கள். இன்று சந்தோஷ எண்ணங்களால் இன்று காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். அதிக உழைப்பு இன்று ஏற்படக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பல நெருக்கடிகளை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். உடல் நலம் கண்டிப்பாக சீராகுங்க. அன்னையின் உடல் நலத்தில் சீர் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு வராவிட்டாலும் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் இருப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்களை தடை நீங்கிவிடும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருந்துவிடும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்று தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். லாபத்திற்கு குறைவு இருக்காது. வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். தடைப்பட்ட ஆர்டர்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலையம் கண்டிப்பாக மாறும். இன்று பெண்கள் நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செயல்பட வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றினை போடும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் துணிச்சுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று நீங்க முழு முயற்சியுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விட முடியும். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பரணி விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு மனம் நிறைவாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. கிருத்திகை நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். புது புது விஷயங்கள் ஆர்வம் செல்ல கொடுங்க. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்ய வேண்டும். பாகுபாடு இன்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். வேண்டா வெறுப்பாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. இன்று நீங்க முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள். இந்த காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தன லாபமும் சீராக வரக்கூடும். மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க.
உடல் நலம் தெம்பாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். புத்திர பாக்கியம் என்று ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கை கண்டிப்பாக கூடும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். அதனால் மதிப்பு கூடிவிடும். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பார்கள். பணி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்வதினால் சில விஷயங்களை கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்து காட்ட முடியுங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்க முடியுங்க. பெண்களுக்கு என்று வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். காதல மட்டும்தான் குழப்பங்கள் இருக்கும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது தெளிவு வேண்டும். இன்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். வெயிலில் அதிகமாக சுற்றி தெரிய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க செய்யும் பணிகளும் முன்னேற்றம் இருக்கும். வேக வேகமாக பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதுவிதமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். யோகமான நல்ல பலனையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரோகிணி. இந்த நாள் பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சின்ன சின்ன செலவுகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். மிருகசிரிஷம். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நெருக்கடியான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ளிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து போராடுங்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நல்லவைகளும் நடக்க ஆரம்பிக்குங்க. என்று உங்களுக்கு புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று கொடுத்த பாக்கியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. துடிப்புடன் செல்லப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நேர் வழிகளில் மட்டும் எப்பொழுதும் செல்ல பாருங்கள். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். பண வரவு சீராக வரக்கூடும். குடும்ப சுகம், சந்ததி விருத்தி போன்றவை ஏற்படக்கூடும். பதவி உயர்வு, மன திருப்தி போன்றவை இருக்கக்கூடுங்க. அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். ராஜ யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வாகனம் மற்றும் போஜன சுகங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்லவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். மூத்த சகோதரருடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தாய் தந்தையாரின் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்கும். சாதகமான போக்கும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன நிம்மதி கண்டிப்பாக கொடுங்க. பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சக நண்பர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள். காதலில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். கலைத்தொழில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். வெயிலில் அதிகமாக சுற்றி தெரிய வேண்டாம். உடல் உஷ்ணம் அடையுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். முறையற்ற வழிகளில் சென்றால் பண விரயம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று எல்லோரிடமும் சமாதானமாக செல்வது நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். திருவாதிரை.
இந்த அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. முயற்சிகள் ஓரளவே பலிக்கக்கூடும். சூழ்ச்சிகளை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ற திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். குடும்ப சுகம், சந்ததி விருத்தி போன்றவை ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனமும் இன்று தெளிவடைய கொடுங்க. புனர்பூசம். இன்று எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேச வேண்டும். டக்கென்று முடிவுக்கு வர வேண்டாம். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக் கொடுங்க. மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். ஆன்மீகத்தில் நாட்டம் செல்ல கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கடகம் ராசினியர்கள். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். முறையற்ற வழிகளில் சென்றால் பணம் விரயம் ஏற்படக்கூடும். உறவுகளுக்கு இடையே மனக்கசப்பு கொஞ்சம் உருவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்தால் நன்மை ஏற்பட கொடுங்க. வழக்கு விவகாரங்களை ஒத்தி போடுவது மிக நல்லது. இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கும். திட்டமிட்டு செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சுபகாரிய கொண்டாட்டங்கள் நடைபெற கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பண வரவு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பிறருக்கு உதவி புரிவதில் பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு யோகமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அனுகூலமான சூழல் வெளிப்படக்கூடும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுவது மிக நல்லது. பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்படும் திட்டம் வெற்றியை கொடுக்கும். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதல குழப்பம் ஏற்பட்டது. பெண்ணில் சரியாகும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அவசரப்பட வேண்டாம். விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். வெயிலில் மட்டும் அதிகமாக செல்ல வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சுவாச பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். ஜலதோஷ பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கக்கூடும். உடலில் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. பயணங்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பூசம். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நெருக்கடியான சூழ்நிலை நிலவினாலும் கண்டிப்பாக மாறும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வேக வேகமாக பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். மன பதட்டம் கொஞ்சம் உருவாக்க கொடுங்க. கண்டிப்பாக நல்லவைகள் நடக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம். மன கட்டுப்பாடு வேண்டும். கவலைப்படாமல் இருக்க வேண்டும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று நீங்க பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மனோ தைரியம் உண்டாக கொடுங்க. இன்று உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை எழுது பெண்ணில் சரியாக கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மனம் நிறைவாக காணப்படக்கூடும். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய பக்குவம் கண்டிப்பாக இருக்குங்க. காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். வேலை சுமையும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. அடுத்தவருக்கு உதவி செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். பெரும் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். இல்லத்தில் கொஞ்சம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். டக்கென்று கோபப்படுவீர்கள். கோபத்தின் காரணமாக சில பிரச்சனைகள் எழக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த தனவரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. கையில் காசு பணம் புழங்கக்கூடும். தான தர்ம காரியங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று எதிலும் எச்சரிக்கை இருந்தால் மென்மேலும் முன்னேறி செல்ல முடியும். பாகுபாடு இன்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். காரியத்தில் தடை தாமதம் போன்றவை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனை படிப்படியாக தீரும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவு கண்டிப்பாக சரியாகுங்க. வீண் மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில்
கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். மகிழ்ச்சி மிக செயல்கள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பெரியவர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். பொறுமையாக செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உயர்கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதிகப்படியாக வெயிலில் மற்றும் வெளியில் செல்ல வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்கள் விரைவாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்ச அளவு இன்று நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வது மிக நல்லது. பூரம். அடுத்த விஷயத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்பட கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உத்திரம். வெயிலில் அதிகமாக செல்ல வேண்டாம். உடல் உஷ்ணம் அதிகரிக்க கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொண்டு செய்யும் பணியில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். பாகுபாடு இன்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். வேகமாக சில பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் பெண்களால் பண விரயம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். இடைவிடாத பணியின் காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத நிலை இருக்கும். எடுக்க முடுக்காக பேசாமல் நாவடக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. உங்கள் காட்டில் கண்டிப்பாக மழை. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடிய சூழல் இருக்கும். வியாபார போட்டிகள் விலகி செல்லக்கூடும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு யதார்த்தமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. புதிய பொறுப்புகளும் வந்து சேரக்கூடுங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கலைத்துறையினர் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்க முடியும். புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். சாதகமாக பயன்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மேன்மை அடையும் சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போதைக்கு எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். பின்னொரு நாளில் எதையும் பேசிக் கொள்ளலாம். அவசரமும் பதட்டமும் வேண்டாம். என்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். மன அமைதி ஏற்படுத்திக் கொண்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடித்து காட்டுவீர்கள். உங்கள் காட்டில் கண்டிப்பாக மழை பெய்ய கொடுங்க. நடப்பவையெல்லாம் நன்மையாகவே இருக்கக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். எதிரிகளின் தொல்லை எதுவும் இருக்காது. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அஸ்தம். இன்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. விளம்பர நடவடிக்கைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். கையில் காசு பணத்தை புழங்கிக் கொள்வீர்கள். பிடித்தமான பொருளை வாங்கிக் கொள்வீர்கள். குடும்பத்துக்கு வேண்டியவற்றையும் செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வர கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. சித்திரை. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுல மிக தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பேசி காரியங்களை கண்டிப்பாக சாதித்து காட்ட முடியுங்க. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்து விடக் கொடுங்க. என்று உங்களுக்கு மன தெளிவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடும். வேண்டியவற்றை பெற்றுக்கொள்ளும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. துலாம் ராசி நேயர்கள், இந்த வியாபார நெருக்கடிகளை அதிகப்படுத்தும் நாளாக இருக்கக்கூடுங்க. பிள்ளைகள் மீது தனி பாசம் காட்டுவீர்கள். தொழிலை எப்படியாவது நல்ல விதத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் நீங்க செயல்பட வேண்டும். பெரிய மனிதர்கள் சகவாசத்தால் நல்லது நடக்குங்க. அறக்குறையாக நின்ற பணி மீண்டும் சூடு பிடிக்கும். அரசு வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. வளமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. உடைய புகழ் இன்று ஓங்க கொடுங்க. விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உற்சாகமாக இன்று நீங்க பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அரசாங்க துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மன கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும், பயப்பட வேண்டாம். உடல் சோர்வுகள் உண்டாகும். பின்னர் எதையும் பார்த்துக் கொள்ளலாம். தயவு செய்து சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் நாட்டமும் மன தைரியமும் அதிகரிக்கும். உங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். உற்சாகமுடன் பணியில் மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பெரியவர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பமில்லாத பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதல் போன்ற விஷயங்கள் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி இருக்கும். மன உளைச்சல் வேண்டாம், கவலை வேண்டாம். கண்டிப்பாக கை கொடும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கையில் காசு பணம் பழங்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும், பயப்பட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பெரும் முயற்சிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் ஆதரவாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி, இந்த விருப்பங்கள் ஓரளவே கை கொடுக்குங்க. முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய முடியும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். நேர்மையின் காரணமாக சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம், முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பண வரவுகளை தாராளமாக்கிக் கொள்வீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. தெளிவான சிந்தனை இன்றி ஏற்பட வேண்டும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் இருக்கட்டும். படியுங்கள், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி நிச்சயம். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உரியதானதாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பண வரவு சுமாராகத்தான் இருக்கக்கூடும். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும். கடினமான பணிகளையும் சுலபமாக முடிப்பீர்கள். என்ன ஒன்று, சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் காலதாமதம் ஆக கொடுங்க. மனைவியின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தன்னை நீங்க அலங்கரித்துக் கொள்வீர்கள். வியாபார நெறிமுறைகளை மாற்றக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வியாபார விருத்தியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செய்யும் செயலில் முன்னேற்றம் இருக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மதிப்பையும் மரியாதையும் எடுத்துக் கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். தொழில் நெருக்கடிகளை இன்று நீங்க கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நேர்மை நிலைநாட்டினால் மட்டுமே ஓரளவு கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. இன்று நிதி உதவி கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மன திருப்தியுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இந்த அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. புத்தி கூர்மையால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். என்று கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் காரியங்களில் வெற்றி உண்டாக கொடுங்க. மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கொடுங்க. பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. இன்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். சின்ன சின்ன பதட்டங்கள் அவ்வப்போது வர சொல்லுங்க. தயவு செய்து பய உணர்வு மட்டும் அதிகம் வேண்டாம். அனுஷம், குழப்பம் தயவு செய்து வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். வேண்டாத முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம். யாரின் எடுத்தும் இன்று நீங்க குழம்பி போக வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம்.
மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று இந்த இனிய நாளை கண்டிப்பாக உங்களாலையும் கொண்டாடி மகிழ முடியும். கேட்டை பண வரவு சீராகவே இருக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதானமாக செய்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. அடுத்தவருடைய ஒன்றுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு மன வலிமை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேலதான் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு ஒரு பக்கம் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்குங்க. லட்சியமும் கை கொடுங்க. பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக கை நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நுட்பமான வேலைகளை எல்லாம் சரிசமமாக செய்து விடுவீர்கள். அவசர பணிகள் எதுவும் வேண்டாம். புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செல்லப்பட வேண்டும். ஆரோக்கிய பணி உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். வயிற்று உப்புசம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் எதிலும் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக கூடிவிடும். ஆன்மீக செயல்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. திடீர் யோகங்களும் ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் செய்யும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். செல்லும் இடங்களில் கூட கவனமாக இருக்க வேண்டும். வீட்டுக்கு செல்லும் பொழுது கூட கவனமாக பேச வேண்டும். எது எப்படியோ புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளிப்படும். பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கொடுத்த வேலை வாய்ப்புகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். இன்று பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அதே போல இன்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். காதலை யோசித்து செய்வதே நல்லது. குழப்பம் வேண்டாம். அமைதியை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக இருப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். மாணவர்களுக்கு வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று இணை பெரியாத எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையை பார்த்து மற்றவர்கள் வியக்க கொடுங்க. குடும்பத்தில் திருப்தியான சூழல் வெளிப்படக்கூடும். தாய் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடிப்பீர்கள். வேண்டாத விவகாரங்கள் மட்டும் தயவு செய்து வேண்டாம். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடிப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளிட சொல்ல முடியுங்க. போராடும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். அவசர தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தாய் தந்தையாருக்கு என்ன வேண்டுமோ கண்டிப்பாக செய்து கொடுக்க முடியுங்க. மன உளைச்சலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்ள முடியும். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று நாள்பாட்டு வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். போராடும் இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நினைப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. நடப்பவையும் கண்டிப்பாக நன்மைக்கே. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். செய்கையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் இன்று நீங்க பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் பேசி உங்களால் திருத்திக் கொள்ள முடியுங்க. இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நேர்மை நிலைநாட்டிக் கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி விட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீர்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று புத்தம் புதிய ஆடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நுட்பமான வேலைகளையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்கள் காட்டில் கண்டிப்பாக மழை பெய்யும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தெய்வீக நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கனவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக நனவாகும். கற்பனை திறனும் மேலோங்கி விடக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். தொழில் வியாபார நெருக்கடிகளை கண்டிப்பாக சரி செய்து விட முடியுங்க. இன்று காரிய தடை தாமதம் போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக நல்லது.
கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். சாமர்த்தியம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். தெளிவான முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குழப்பம் இல்லாத வாழ்க்கை ஏற்படக்கூடும். இன்று மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனோ தைரியம் இன்று ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். புதிய பதவி, புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடுங்க. மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லோரின் நல்ல மதிப்பையும் இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் வேக வேகமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியும். பெண்களுக்கு என்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறும். விட்டுக் கொடுக்க வேண்டும். அமைதி காண வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். கல்வியில் நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். முயற்சிகளை செய்தால் மென்மேலும் முன்னேறி செல்ல முடியும். மாணவ கண்மணிகள் வெயிலில் அதிகம் சுற்றி தெரிய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பல நெருக்கடிகளையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சோதனைகள் மிகுந்த காலம் என்றே சொன்னாலும் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நண்பரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். உங்களுடைய சாமர்த்தியத்தனம் இன்று கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். திருவோணம். தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. வெகு விரைவாக பணிகளை இன்று முடித்து காட்டுவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இழப்புகள் கண்டிப்பாக ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அவிட்டம். இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை அற்புதமாக பேசி சாதித்துக் கொள்வீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று பயணங்கள் வெற்றி வகை சூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு மனநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்றைய நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். அரசு வழியில் உங்களுக்கு பல நன்மைகளை எதிர்பார்க்க கொடுங்க. இன்று எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பதவி உயர்வு கிடைப்பதன் மூலமாக அந்தஸ்து உயரக்கூடுங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். இன்று தனவர்வம் சீராக இருக்கக்கூடும். குடும்ப பிரிவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாக கொடுங்க. புத்தி சாதுரியத்தால் இன்று பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தொழில் வளமும் கண்டிப்பாக பெறும். இன்று புதிய திட்டங்களை கண்டிப்பாக தீட்டுவீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்க கொடுங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகள் மீது அன்பு பாசம் காட்டுவீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அவசியம் இல்லாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். இன்று நீங்க சிறிய அளவில் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. யார் என்ன சொன்னாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக செல்ல பாருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நுட்பமான வேலைகளையும் இன்று நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சோதனைகள் எல்லாம் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெற முடியும். தயவு செய்து கும்பராசினியர்கள் கெட்ட சகவாசத்தை மட்டும் அடியோடு முடியுங்கள். இன்று பெண்கள் அற்புதமாக பணிகளை மேற்கொள்ள முடியுங்க. ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். முடிஞ்ச அளவு ஓய்வு எடுத்துக் கொள்வது நல்லது. காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும். காதலை நீங்க அவசரப்பட வேண்டாம். முடிவுகளும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் மனப்பதட்டம் துளி கூட இருக்கக்கூடாதுங்க. சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். மாணவர்களுக்கு அதிகமாக வெயிலில் சுற்றித் திரிவதை நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். குழப்பம் தரும் பணியிலும் இன்று ஈடுபட வேண்டாம். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தயவு செய்து முன்கோபம் மீது பட வேண்டாம். இன்று வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். விவேகமுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பய உணர்வு வேண்டாம். சதயம். மற்றவர்கள் உங்களை பார்த்து பெருமைப்பட விதமாக நடந்து கொள்வீர்கள். அனைவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும். இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். விவேகமுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. மன வலிமையும் கண்டிப்பாக கொடுங்க. இன்று உங்களுக்கு அழகும் கூடிவிடும். யாருக்கும் பொருட்களை மட்டும் கடனாக கொடுக்க வேண்டாம். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள் இன்று புது புது விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வெற்றி வாகை சூட முடியும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்ட முடியும். நல்ல மனசை இன்று புரிந்து கொள்வார்கள். நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். நுட்பமான பணிகளை செய்து இன்று நீங்க மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் மேல் உங்களுக்கு அளவற்ற பாசம் இருக்க கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் வரக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனைவிக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். துன்பங்கள் பனி போல் விலகி செல்லக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இன்று உங்களுக்கு நல்ல நண்பர்களின் சேர்க்கையும் ஏற்பட கொடுங்க. உற்சாகம் எதிலும் பிறக்க கொடுங்க. நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண் தங்கிய நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். வீண் அலைச்சலை ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு சோர்வு நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படுங்க. சிறிய அளவில் நிறைவேற்றி மேற்கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு நல்லதை மட்டும் கேட்டுவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னெடுத்து கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்க முடியும். முகமும் வசீகரமாக இருக்க கொடுங்க. காதல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். குழப்பம் அடையும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். கண்டிப்பாக கல்வியில் சாதிக்க முடியுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைய கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி. இன்று நீங்க அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். புண்ணிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிடித்த உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று முனிச்சிறப்பு. உடற்பயிற்சி மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. முக்கியமாக சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதும். உத்திரட்டாத்தி. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. காரியங்களும் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. நேர்மையை இன்று நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிள்ளைகள் மேல் அதிகம் பாசம் காட்டுவீர்கள். நுட்பமான வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். அந்நிய மொழி பேசுவதால் உதவிகள் கிடைக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாம் அமைந்து விடக்கூடும். இன்று நீங்க
சோதனைகளையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ரேவதி, உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் ஓரளவு செல்லப்போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. அரசு வழியில் பல நன்மைகள் எதிர்பார்க்கக்கூடும். இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. தொழில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. புதிய திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று சிரித்த முகமும் அழகும் கூடிவிடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி கண்டிப்பாக நிச்சயங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.